கோடை வெயில் ஒரு பக்கம் அதன் வேலையை தமிழகத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் இந்த வெயிலால் வியர்வை, உஷ்ணம் போன்றவைகளால் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, நீர்நிலைகளில் வெகுவாக தேக்கி வைக்கப்பட்ட நீர்நிலைகள் கோடை வெப்பத்தால் வற்றி வருகின்றது. ஆனால் இங்கே வெறும் முழங்கால் அளவு கொண்ட பள்ளத்தில் ஆண்டு முழுவதும் அது கோடை காலமோ வெயில் காலமோ எந்த காலமாக இருந்தாலும் இங்கு தண்ணீர் கிடைப்பது உறுதி. அதுதான் நம்மிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலூர் அருகே உள்ளது கருங்காலக்குடி. இங்கு பஞ்ச பாண்டவர் மலை அருகே சாலையோரத்தில் வெறும் 4 அடி ஆழத்தில் ஆண்டு முழுவதும் வற்றாத தண்ணீர் கிடைத்து வருகின்றது. இதனை இப்பகுதி மக்கள் உலகப்பூ ஊத்து என அழைக்கின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தால் தண்ணீர் வசதி செய்து கொடுத்திருந்தாலும் மக்கள் சிலர் நீர் அருந்துவதற்கும் சமைப்பதற்கும் இந்த ஊற்று தண்ணீரை வாகனங்கள் மற்றும் தள்ளு வண்டிகளில் குடங்களை கொண்டு வந்து அதில் இந்த தண்ணீரை பிடித்து செல்கின்றனர். இந்த ஊற்றை தெய்வ நம்பிக்கையாக வணங்குகின்றனர். மேலும் செருப்பு அணிந்து இந்த ஊற்றுக்குள் தண்ணீர் பிடிக்க மாட்டார்கள். செருப்பை சாலையில் விட்டுவிட்டுதான் தண்ணீரை மோர்ந்து பிடிப்பார்கள். மது அருந்தி வருபவர்கள் சுத்தமில்லாமல் யாரும் இங்கு வந்தால் அவர்களை பாம்பு விரட்டிவிடும் என ஆண்டாண்டு காலமாக அதனை நம்பி கடைபிடித்து வருகின்றனர். இந்த தண்ணியை வச்சு நாங்கள் என்னென்னமோ பண்றோம், சமைக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். இதை வச்சுதான் நாங்கள் எல்லாமே உயிர் வாழ்றோம். இது எங்களுக்கு சாமி மாதிரி. நாங்கள் செருப்பு போட மாட்டோம். இது பக்கத்துலேயே நாங்கள் செருப்பு போட்டு வர மாட்டோம். இது குடிக்க பால் மாதிரி இருக்கும். ஆண்டுதோறும் பால் போல இந்த தண்ணீர் கசிந்து கொண்டே இருப்பதால் இப்பகுதி மக்கள் இந்த நீரை பிடித்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடும் கோடை காலம் துவங்கி தண்ணீரின் தேவை அதிகரித்து தண்ணீருக்காக பொதுமக்கள் போராடக்கூடிய வேளையில் இங்கு அல்ல அல்ல வற்றாத ஜீவநதியாக இந்த ஊற்று இப்பகுதி மக்களின் தாகம் தீர்த்து வருகிறது. இந்த ஊற்றுல கிட்டத்தட்ட எங்கள் தாத்தருக்கு முன்னாடி பரம்பரையாக தண்ணி மோந்துட்டு போகிறோம். பழமே அந்த தண்ணி மட்டும் ஊறிக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மற்றபடி எந்த நோயும் அண்டாத வகையில் சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் பல தண்ணியாக குடிச்சிருக்கோம். நாங்கள் வெளிநாடுலாம் போய் வந்திருக்கோம். அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு உள்ள வித்தியாசம் இந்த தண்ணியை குடித்தாலே உடனே குடித்தா தாகம் நின்றோம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான தண்ணி தொட்டு பழகிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஊற்று கிடச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.